வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 4987 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக 4987 வேகன்சிஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டுக்கு வந்து 285 வேகன்சி இருக்குது, கேரளாவுக்கு 334 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அந்த வேகன்சிக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு தனியாக பாண்டிச்சேரின்னு சொல்லி அப்ளை பண்ணுறப்போ கூட செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் லாங்குவேஜை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்கு தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படினால பாண்டிச்சேரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு வேகன்சிக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்குது அப்படின்னால உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நல்ல சேலரி, நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாபு, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னால இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இதில் இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அதாவது ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு 2 மாதம் கூட டைம் இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் இன்னும் டிலே பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இந்த 2 வீடியோ மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக இதே ஐபி டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஐஓ கிரேட் 2 அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு 90,000க்கு மேலே சம்பளம் இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஏ டு இன்ஃபர்மேஷன், அதோட ஜாப் ப்ரொஃபைல், அடுத்தது அதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ, இது 3மே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த 3 அடுத்ததாக இந்த ரெண்டு போஸ்ட் ரிலேட்டடாக இது வரைக்கும் நான் போட்டிருந்த எல்லா வீடியோவுமே ஐபிஏசிஐஓ அண்ட் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், அதை எஸ்ஏ அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 ஜாபுக்குமே நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்குமே ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏசிஐஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டை வச்சு இதுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வேறு லிங்க்கில் இருக்குது. ஓகே, இது வேறு மாதிரி ஓப்பன் ஆகிருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி பாருங்கள். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். லாகின் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக இதுக்கு வந்து சேம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து இதில் புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். டு ரிஜிஸ்டர் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே ரிஜிஸ்டர்னு இருக்குது, ரெண்டில் எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபுல் நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பரை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்ததாக உங்களோட இமெயில் அட்ரஸ் மறுபடியும் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அடுத்து டொமிசைல் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டை அதை வந்து கொடுக்கணும். இதில் மெயினாக நான் நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கொடுக்கவே இல்லை. ஓகே, நீங்கள் தேடி பார்க்கலாம், பாண்டிச்சேரி கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போது இதில் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடோட வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததாக இதில் சென்னை ரீஜனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னால சென்னை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட்டு கேரளானா கேரளா கொடுக்கணும்.
ஆந்திரானா ஆந்திரா கொடுக்கணும். உங்களோட ஸ்டேட்டை வந்து இதில் நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் மெயின் பாயிண்ட் இதில். ஸோ இப்போ சென்னை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஆர்னா யூஆர் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததாக ஓபிசினா ஓபிசிங்கிறத கொடுங்க. ஸோ என்ன கேட்டகரி அந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் நேம் வந்து இதில் ஒரே போஸ்ட் தான், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அந்த போஸ்ட் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு வரும். ஸோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா, நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் இதே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுடைய லாகின் ஐடி இனிமேல். ஓகே, லாகின் பண்ணுறதுக்கு இதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட லாகின் ஐடி. பாஸ்வேர்டுமே அவங்களே ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைரியிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல்லையும் வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு அது தேவைப்படும். ஓகே, மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கோ டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலா, ஃபீமேலா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏஜ் உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டில் என்னவோ அது வந்து இங்கே அதுவாகவே வந்துடும். அடுத்து இந்த இடத்துல சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து டொமிசில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டொமிசில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக டொமிசில் சர்டிஃபிகேட் இருக்கணும். டொமிசில்னால் இந்த இடத்துல வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். உங்ககிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளையே பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் அப்லோட் பண்ணணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ அப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க. அதை வாங்கிட்டே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டே அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, நேட்டிவிட்டிக்கு பதிலாக என்கிட்ட ரெசிடென்ஷியல் இருக்குது, அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி தான் கேட்குறாங்க. நீங்கள் நேட்டிவிட்டியை வாங்கிடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் தான். நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் தான் வந்திருக்கும். பாண்டிச்சேரி சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னால நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு இங்கே தமிழ் அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல டொமிசில் வந்து பாண்டிச்சேரியோட தானே இருக்கும் அப்படின்னா அதுதான் இருக்கும். ஓகே, இவங்க கிளாரிட்டி எதுவுமே கொடுக்கல. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுதேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், மேரீடா அன்மேரீடா, அடுத்ததாக ரிலீஜியன் என்ன, இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் சிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஸ்டேட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இத்தனை சென்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுமோ, உங்களுக்கு எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது மறுபடியுமே வந்து தமிழ்நாடு கொடுக்கலாம். ஓகே, தமிழ்நாடு கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் நான் திருநெல்வேலி கொடுத்துருக்கேன். ஸோ திருநெல்வேலிக்கு அப்புறம் எனக்கு மதுரை பக்கம் அப்படின்னா நான் மதுரை கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் 5 சிட்டி வந்து இதில் சூஸ் பண்ணணும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கொஷின்லேயுமே எதுக்கெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எஸ் கொடுத்தா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லைனா நோ கொடுத்துருங்க. இது கண்டிப்பாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அதுலேயே நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட் லெவல், யூனிவர்சிட்டி லெவலில் விளாண்டுருந்தா கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. இதில் நீங்கள் எஸ் கொடுக்குறனால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி எதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லாருமே நோ தான் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ்.
இது வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே மேலே என்ட்ரு பண்ணது கீழே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து காப்பி ஆகி வந்துடும். ஓகே, இல்லைனா ரெண்டும் தனித்தனியாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் லைன் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2ல் வந்து உங்களோட வீட்டு நம்பர், தெரு பேர், ஏரியா பேர் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து கண்ட்ரி, அடுத்ததாக ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதெல்லாம் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதுசாக பிரித்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து இவங்க கொடுக்கல. இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான் என்னோடது. ஆனால் தென்காசிங்கிறது இதில் இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன், இதில் அதர்ஸ் கொடுக்குறேன். அதர்ஸ் கொடுத்துட்டு அந்த சிட்டி என்னவோ அதில் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்கள் நியூ டிஸ்ட்ரிக்ட், இப்போ புதுசாக நிறையா டிஸ்ட்ரிக்ட் பிரித்தாங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துட்டு டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து பின்கோடு இதெல்லாமே வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்த பேஜில் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு 10th கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதனால் 10th டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நேம் ஆஃப் போர்ட் ஆர் கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து அப்படியே கொடுங்க. என்ன போர்டு இருக்குதோ அதை வந்து கொடுங்க. ஓகே, அடுத்ததாக இது வந்து நீங்கள் எந்த மந்த்து அண்ட் இயர் வந்து பாஸ் பண்ணீங்க, 10th கிளாஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்த அந்த மந்த்து இயரை வந்து இதில் கொடுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிற ஸ்கூலோட நேம் வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படிங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணலாம். அதாவது தமிழ், கமா, இங்கிலீஷ், கமா, மேத்தமெட்டிக்ஸ், கமா, அந்த மாதிரி சயின்ஸ், கமா, சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணலாம். ஓகே, அடுத்து இதில் வந்து 100 வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம். நீங்கள் எவ்வளோ வருதோ அவ்வளோ டைப் பண்ணுங்கள். 1, 2 வரலனாலும் பிரச்சனை இல்லை. இதில் குவாலிஃபைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடில் வந்து பாஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல 10th நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான். ஓகே, பர்சன்டேஜ் அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுங்க. ஓகே, 10th டோட்டல் எவ்வளோ 500. ஸோ அதை கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் 10th. அடுத்து 12th, அடுத்து கிராஜுவேஷன்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 12th இதே மாதிரி சேம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்ததாக வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். என்ன ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம் கொடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு இருந்தால் கொடுங்க. ஓகே, ஸோ அதில் வந்து டிகிரியில் வந்து சிஜிபிஏ அப்படின்னா நீங்கள் சிஜிபிஏ சூஸ் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆனால் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததாக இந்த இடத்துல வந்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தியை தவிர வேறு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியுங்கிறதுக்கு எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து தமிழோட மலையாளமும் தெரியும், அதுக்கப்புறம் தெலுங்கும் தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜ் வந்து இதில் எழுதுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அதை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நோவே கொடுத்துருங்க. ஓகே, நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்திருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தான் எடுத்துருக்கணும். ஓகே, வேறு கலர் இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிடாதீங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் 100 KB, மேக்ஸிமம் 200 KB இதுக்குள்ளே வந்து சைஸ் இருக்கணும். ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 3.5 வந்து 4.5 சென்டிமீட்டர் விட்து ஹைட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து 80லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டோ ப்ளூ இங்கிட்டோ சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஜேபிஇஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து உங்களோட டொமிசைல் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், நேட்டிவிட்டியை தான் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து 100 கேபிலேருந்து 1 MB வரைக்கும் சைஸ் இருக்கலாம். இது ஜேபிஜியில் இருக்கலாம், இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 3ஐயும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஆன்லைன் அப்படிங்க சூஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுங்க. ப்ரிவ்யூ கொடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து சப்மிட் கொடுங்க. ஓகே, சப்மிட் கொடுத்துட்டு பே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் பே பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கார்டு மூலமாக பண்ணுறது, நெட் பேங்கிங் மூலமாக பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க.
எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.